ஓம் சந்தன குங்குமலேபிதலிங்கம் பங்கயகார சுஷோபிதலிங்கம் சஞ்சித பாவ விநாசனலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம் சந்தன குங்குமலேபிதலிங்கம் பங்கயகார சுஷோபிதலிங்கம் சஞ்சித பாப விநாசனலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 21ஆம் நாள் 6/9/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கவும் இறைவனை பிரார்த்தித்து, இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள் ஐயப்பன் வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு சிறப்பு. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் நடேசர் அபிஷேகம். இது பொதுவாக எல்லா ஆலயங்களிலும் சிவன் ஆலயங்களிலே நடராஜ பெருமான் உற்சவமூர்த்தியாக இருக்கின்ற ஆலயங்களிலே இந்த நடேசர் அபிஷேகம் என்பது செய்து கொள்வார்கள். அது பலருக்கும் அதனுடைய சிறப்புகள் அந்த தாத்பரியங்கள் புரிவதல்ல. நடேசர் அபிஷேகம் எப்பொழுது செய்ய வேண்டும் என்று கேட்டால் எல்லோரும் பொதுவாக மார்கழி திருவாதிரை சொல்லிக்கொள்வார்கள். இந்த நடேசர் அபிஷேகம் என்பது ஏனைய தெய்வங்களைப் போல் தினந்தோறும் அபிஷேகம் கிடையாது. நடராஜ பெருமானுக்கு வருடத்திலே 6 நாட்கள் தான் நடேசருக்கு அபிஷேகம். ஏனைய காலங்களிலே நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் கிடையாது. பல இடங்களிலே அப்பப்போது செய்து கொள்வார்கள். ஆனால் நடேசர் அபிஷேகம் என்கப்படுகின்ற பொழுது 6 நாட்கள் வருடத்திலே, அதுவும் இந்த 6 மாதத்திலே மட்டும்தான். அதிலேயும் ஒரு சிறப்பு. இந்த 6 மாதத்திலும் 3 மாதத்திலே நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு, 3 மாதத்திலே திதிகளை அடிப்படையாக கொண்டு இவ்வளவு சிறப்பு ஒரு நடேசர் அபிஷேகத்தில் இருக்கிறது என்பது பல சிவன் கோவிலில் இருக்கின்ற நிர்வாகஸ்தர்கள் இவற்றையெல்லாம் அறிந்திருக்க வேண்டும், அடியார்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த வருடத்திலே 6 நாட்கள் தான் நடேசர் அபிஷேகம். அது என்னென்ன நாட்கள், எந்தெந்த மாதத்திலே, என்னென்ன நட்சத்திரத்திலே என்று வருகின்ற பொழுது, சித்திரை மாதத்திலே திருவோண நட்சத்திரம், இது நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டது. ஆனி மாதத்திலே உத்தர நட்சத்திரம், மார்கழி மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரம். எனவே இந்த 3 நட்சத்திரங்கள், சித்திரை மாதம் திருவோணம், ஆனி மாதம் உத்தரம், மார்கழி மாதம் திருவாதிரை. அடுத்த 3 மாதங்கள், அதிலே ஆவணி மாதம், புரட்டாதி மாதம், மாசி மாதம். இந்த ஆவணி, புரட்டாதி, மாசி ஆகிய 3 மாதங்களிலும் பூர்வபக்ஷ சதுர்த்தசி திதியிலே இந்த நடேசர் அபிஷேகம். இன்று பூர்வபக்ஷ சதுர்த்தசி ஆவணி மாதத்திலே வந்திருக்கிறது. இன்று நடேசர் அபிஷேகம். சிவன் ஆலயங்கள் என்ற பூஜை வழிபாடு கலந்து கொள்வதோடு இன்றைய தினம் பல்வேறு ஆலயங்களில் தேர் உற்சவங்கள், இலங்கையின் பிரசித்தி பெற்ற தொண்டமானாறு செல்வச்சன்னதியான் அன்னதான கந்தனுடைய தேர் திருவிழா இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற திருவிழா கூட்டியிருக்கின்றது. அதேபோல் யாழ்ப்பாணம் ஆனக்கோட்டை சம்பந்த பிள்ளையாருடைய தேர் திருவிழா இன்றைய தினத்திலே நடைபெற இருக்கின்றது. அதேபோல் கிழக்கு மாகாணம் மீன்பாடும் தேர்நாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு செங்கலடி ரமேஷ்புரம் ஸ்ரீ சித்திரவேலாய சுவாமி ஆலயத்தினுடைய பாலாலய கும்பாபிஷேகம் என்கின்ற பாலஸ்தாபன கும்பாபிஷேகத்தினுடைய கிரியைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே
சித்திரவிழா சுவாமியினுடைய பாலாலய கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அதேபோல் மட்டக்களப்பு வந்தாறுமூலை மருங்கையடி பிள்ளையார் ஆலயத்தினுடைய இந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த உற்சவத்திலே 8வது நாளாக திங்கட்கிழமை, வருகின்ற திங்கட்கிழமை, நாளை மறுநாள் திங்கட்கிழமை சம்ஹார உற்சவமாகிய திருவேட்டை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது. இவ்வாறு உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களிலே எல்லோரும் சென்று பிரார்த்தனை செய்வதோடு இந்த நடேசர அபிஷேகம் நடைபெறுகின்ற சிவன் ஆலயங்களிலே இந்த நடேசர அபிஷேகத்திலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், ஒருவர் இந்த உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் வாழ்வை இழந்து போகக்கூடாது என்று. வாழ்வு என்றால் என்ன? ஒவ்வொரு மனிதரும் ஒரு முறைதான் இந்த உலகத்திலே வாழ்கின்றார்கள். இந்த அழகிய உலகு, இந்த உலகிலே இருக்கின்ற அனைத்து படைப்புகள், உயிரினங்கள் அல்லது செடி கொடிகள் என்று பலவாறு இருக்கின்ற இந்த படைப்புகள் அனைத்திலும் உயர்ந்த படைப்பாக, தன்னுடைய சாயலாக மனிதனை இறைவன் படைத்து அவன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை, அது நீண்ட ஆயுளாக இருக்கலாம், குறுகிய ஆயுளாக இருக்கலாம், ஆனால் இந்த ஆயுட்காலத்திலே நாம் வாழுகின்ற இந்த வாழ்வு அழகானதாக, மகிழ்ச்சியானதாக, நன்மைத்தனம் பொருந்தியதாக, முழு மனித மாண்போடு நாங்கள் வாழ வேண்டும். இந்த வாழ்வை ஒருவர் தன்னுடைய பல்வேறு எதிர்மறையான சிந்தனைகளூடாக இந்த வாழ்வை இருளாக பார்க்கலாம். இந்த வாழ்வை நாங்கள் ஈடுபடுத்தி வாழுகின்ற பொழுது, ஏனோ தானோ என்று வாழ்க்கை நகர்ந்து போகட்டும் என்று நாங்கள் எந்த விதமான முயற்சியும் இல்லாமல், நோக்கமும் இல்லாமல், கவலையோடும் கண்ணீரோடும் இந்த வாழ்க்கை பூராகவே இருளாக இருக்கின்றது என்று சொல்லி சோர்ந்து மனமுடைந்து போகக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய அழைப்பு. என்னை பின் செல்ல வருகின்றவர் தன்னலம் துறந்து சிலுவையை சுமந்து ஆகட்டும் என்று சொல்லுகின்றார். இந்த சிலுவை என்பது ஒரு எதிர்மறையான, துன்பகரமான, இழப்பை சந்திக்கின்ற, கண்ணீரோடு வாழுகின்ற வாழ்வு அல்ல. இயேசு சிலுவை சாவை அரவணைத்தார். ஏனென்று சொன்னால், அவர் மக்களை அன்பு செய்தார். அதனூடாக வாழ்வுக்கு பொருளை தந்தார். அதனால எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாங்கள் வாழ்வு என்று சிந்திக்கின்ற பொழுது எங்களுடைய முகம் மலர வேண்டும். நான் பிறந்திருக்கின்றேன் என்று, நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று, என்னுடைய எதிர்காலத்தை நினைந்து, என்னுடைய எதிர்காலத்தை பற்றி நான் திட்டமிடுகின்ற பொழுது, கனவுகள் காண்கின்ற பொழுது என்னுடைய முகம் மலர வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த சிலுவையை அணைத்து, இந்த சிலுவையை சுமந்துதான் நீங்கள் என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ முடியும் என்று தம்முடைய சீடர்களை அழைக்கின்றார். அதனாலே இந்த வாழ்வினுடைய இரகசியம் என்னவென்றால், அழகான வாழ்வை நாங்கள் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், அனுதினம் நாங்கள் அதற்காக உழைக்க வேண்டும், தியாகங்கள் செய்ய வேண்டும். தியாகத்தை ஏன் செய்கின்றேன் என்று சொன்னால், அடுத்தவர்களுக்காக அல்லது என்னுடைய நல்வாழ்வுக்காக நான் செய்கின்ற முதலீடு ஆகும்.
அன்பின் நிமித்தமும் உயர்வான கொள்கை பிடிப்போடும் உயர்வான நோக்கோடும் இந்த வாழ்வை நாங்கள் அணுகுகின்ற பொழுது, நிச்சயமாக வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய இதயம் குளிர வேண்டும். அந்த வாழ்வை நிறைவாக்கிக் கொள்வதற்காக, மேம்படுத்துவதற்காக, அந்த வாழ்வை நாங்கள் உண்மையான மகிழ்ச்சிகரமான அமைதியான பலமான வாழ்வாக ஆக்கிக் கொள்வதற்கு நாங்கள் அனுதினம் உழைக்க வேண்டும். சிலுவைகளை சுமக்க வேண்டும். சிலுவை சுமப்பது என்பது எங்களுக்கு விருப்பமான ஒரு கசப்பான அனுபவத்தை நாங்கள் ஏதோ ஒரு கசப்பான காடியை குடிப்பது போல அல்ல. நாங்கள் இந்த கொரோனா காலத்திலே குடிநீர் குடிக்க வேண்டும் என்று சிலர், அது கைத்தால் என்ன இனித்தால் என்ன, நாங்கள் அதை குடிப்பதனால் எங்களுடைய ஆரோக்கிய வாழ்வை நாங்கள் காத்துக்கொள்வோம் என்று செய்கின்றோம். அதனால் ஒரு நல்ல நோக்கத்தோடு உயர்வான மதிப்பீடுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வதற்கு நாங்கள் முதலீடுகள் செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும், சிலுவைகளை சுமக்க வேண்டும். அதை அன்பின் நிமித்தம் சுமக்க வேண்டும், உயர்வான நோக்கத்தோடு சுமக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு சுமக்க வேண்டும், நம்பிக்கையோடு சுமக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு எங்களிடம் எதிர்பார்க்கின்றார். தான் எப்படி இந்த சிலுவை வழியிலே சென்று உயிர்ப்பை கண்டுகொண்டாரோ, வாழ்வை கண்டுகொண்டாரோ, நிறைவான வாழ்வுக்குள்ளே அவர் தன்னுடைய வாழ்வை நிறைவு செய்து கொண்டாரோ, அவ்வாறு நாங்களும் அந்த நிறைவான வாழ்வை நோக்கி, நிலையான வாழ்வை நோக்கி, மகிழ்வான வாழ்வை நோக்கி அனுதினம் சிலுவைகளை சுமந்து ஆண்டவர் இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்வோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருணை, அவர்களுடைய அன்பு பற்றி உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை காட்டக்கூடிய மனிதராக, இரக்க வாஞ்சையோடு அல்லாஹ்வுடைய தூதராக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நபி அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உலக மக்களுக்கு, உலகத்தாருக்கு கருணையாக, அன்பு காட்டக்கூடியவராக அனுப்பப்பட்டார்கள் என்பதை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொழுதும் தனது சகோதரர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யவில்லை. தனது எதிரிகளை கூட அல்லாஹ்விடத்திலே சபித்து பேசவில்லை. அல்லாஹ்விடத்திலே மிகவும் காரசாரமான முறையிலே சபித்து திட்டி பேசுகின்ற பக்குவம், பழக்கம் நபிகளாரிடத்திலே இருக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால், சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள், அதாவது நபி அவர்களுடைய தோழர்கள், மக்கா வாழ்க்கையில் வைத்து எதிரிகளுடைய இன்னல்கள், துன்பங்கள், தொல்லைகளை சகிக்க முடியவில்லை என்று அப்பப்போது நபிகளாரிடத்திலே வந்து முறையிடுவார்கள். சில நேரங்களில் வந்து சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த எதிரிகளுடைய தொல்லைகளை எங்களால் சகிக்க முடியவில்லை, அவர்கள் எங்களை துன்புறுத்துகின்றார்கள், எங்களுக்கு நோவினைகளை செய்கின்றார்கள், எங்களை சித்திரவதை செய்கின்றார்கள், எனவே அவர்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று கேட்பார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் சொல்லுவார்கள், இன்னீலம் உபஅத் லஆனன் வ இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நிச்சயமாக நான், அதாவது சபிக்கக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் கருணை காட்டுவதற்காகத்தான், இரக்கம் காட்டுவதற்காகத்தான் என்று நபி அவர்கள் சொல்லுவார்கள். எனவே ஒரு பொழுதும் மனித சமூகத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற காலத்திலே மக்களோடு கடிந்து கொள்ளவில்லை, மக்களை திட்டி தீர்க்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருக்கவில்லை. அன்பான வார்த்தைகளை கொண்டு அவர்களை அழைப்பார்கள், அன்பான வார்த்தைகளை கொண்டு மக்களோடு உரையாடுவார்கள், எதிரிகளோடு கூட அன்பான கனிவான வார்த்தைகளோடு பேசக்கூடியவர்களாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு முன்மாதிரி மிக்க தலைவராக வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனிவான வார்த்தைகள் தான்
அன்பான வார்த்தைகள் தான் மக்களை இந்த மார்க்கத்தின் பால் ஈர்த்தது என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி நபி அவர்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி லம் ஃபல்லு மின் ஹவுலிக. அல்லாஹ்வுடைய கருணையின் மூலம், அல்லாஹ்வுடைய அன்பின் மூலம், இரக்கத்தின் மூலம் தான் நீங்கள் மக்களோடு நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்டீர்கள். நீங்கள் கடுகடுப்பாக கடினமான சித்தமுடையவராக இருந்திருந்தால் மக்கள் உங்களை விட்டும் பிரிந்து சென்றிருப்பார்கள், விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றான். எனவே நபி அவர்கள் எப்பொழுதும் நளினமான முறையில் பேசக்கூடியவர்களாக, அன்பான முறையிலே அரவணைக்கக்கூடியவர்களாக, மனித சமூகத்தை மனித வாஞ்சையோடு அரவணைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இந்த மார்க்கம் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்பான உபதேசங்கள், அழகான அறிவுரைகள், நளினமான அறிவுரைகளை இந்த மார்க்கம் மனித சமூகத்திற்கு சொல்லியிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பான முறையிலே மக்களை அரவணைத்தார்கள், எதிரிகளை கூட அன்பான முறையிலே அரவணைத்தார்கள் என்ற வரலாறுகளை இந்த மார்க்கம் சொல்லுகின்றது. சில பொழுது சில கிராமவாசிகள் நபி அவர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள், நபி அவர்களுடைய மேலாடையை இழுப்பார்கள், கழுத்திலே அடையாளம் ஏற்படுகின்ற அளவுக்கு கடுமையாக நடந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களை புன்னகையோடு நபி அவர்கள் வரவேற்கக்கூடிய அளவுக்கு பக்குவத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். எனவே இரக்க வாஞ்சையோடு மனித சமூகத்தை அரவணைத்து மக்களை நல்வழிப்படுத்தி இரக்க கருணை சுபாவத்தோடு மனித சமூகத்திற்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்த, மனித சமூகத்தை நல்வழிப்படுத்திய ஒரு உத்தமராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. எனவே அன்பாகவும் நளினமான வார்த்தைகளாலும் நளினமான போக்குகளாலும் இரக்க வாஞ்சையோடும் மக்களை அரவணைத்து மனிதர்களோடு அன்பான முறையிலே நடந்து மனிதர்களோடு இரக்க சுபாவத்தோடு நாங்கள் உறவுகளை பேணி இந்த மார்க்கத்தை பற்றிய ஒரு நல்ல மனப்பதிவை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி இந்த ஆன்மீக பாதையிலே அல்லாவை நோக்கி, அல்லாவுடைய அந்த இறையச்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.